நான் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணும்போது எனக்கு தோன்ற ஒரே விஷயம், ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன், வீட்டில் ஒர்க் நிறையா இருக்குது, குழந்தைங்கள பார்த்துக்க முடியல அப்படின்றப்போ நமக்கு நிறைய தோன்ற விஷயம், நமக்கு யார் இருக்கா, நமக்கு இன்றைக்கி ஒரு நாள் போயிட்டு அழணுன்னா கூட யார் இருக்காங்க, யார் வீட்டுக்காவது போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா கூட யார் இருக்காங்க, நம்ம எங்கே போக முடியும், யார் வீட்டுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை யோசித்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து நானே ஓவர் கம் பண்ணி வெளியில் வந்துடுவேன். ஆனால் நான் அந்த டைமில் யோசிக்கும் போது நமக்கு வந்து உட்காந்து நம்மளை கன்சோல் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இதுவுமே மதர்ஹுட்டில் வர பெரிய ப்ராப்ளம் தான். இதை வந்து எல்லாருமே சிம்பிளாக ஓவர் கம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் யார்ட்டையாவது நம்ம சொல்ல போகணுன்னா கூட இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. யாராலையுமே அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆஃப்டர் டெலிவரி நிறைய பொண்ணுங்க இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் டெலிவரி ஆன புதுசில் நம்மளை எல்லாருமே வந்து பார்ப்பாங்க, கேர் பண்ணுவாங்க. அந்த ஒன் மந்த் அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்மளை யாரும் கேர் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் டேக் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாத்தையுமே, வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையுமே. ஆப்வியஸ்லி எனக்கும் அதே தான் நடந்துச்சு. என் ஹஸ்பண்டும் வந்துட்டு என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. நான் ஆக்சுவலி போகல அம்மா வீட்டுக்கு, இங்கே தான் இருந்து சேம் ரொட்டீன் நம்ம எவ்ரிடே வந்துட்டு பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். இதே இன்னும் எத்தனை நாளைக்கு பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில தாட்ஸ் கொடுக்கும். அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். காலையில் எழுந்திருப்போம், குழந்தைய பார்த்துக்குவோம், குக்கிங் பண்ணுவோம், வீடு க்ளீன் பண்ணுவோம். எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு திருப்பியும் நைட்டு குக் பண்ணுவோம். ஃபுல் டே குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். குழந்தைங்க அழுவா, அவங்களை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், டேக் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதையே ரிப்பீட்டடாக பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து கேட்கறது கூட ஆள் இருப்பாங்களா தெரியல. குழந்தைங்க எப்படி இருக்காங்க, ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி தான் யார் பேசினாலும் கேட்பாங்க. நீ நல்லா இருக்கியா, உனக்கு எல்லாமே ஓகேவா, உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்க ஆள் இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த ப்ராப்ளம்லேயே பர்சனல் ஐடென்டிட்டியை வந்து லூஸ் பண்ணிடும். இதுக்கப்புறம் எங்கேருந்து நமக்கு டைம் இருக்க போகுது, இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபேமிலியை தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹாபிஸ், நமக்குன்னுட்டு ஒரு யூனிக்னஸ் இருக்கும், நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில வேலைகள் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம விட்டுட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்க, ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இது ரிலேட்டடாகவே போக ஆரம்பிச்சிருவோம். ஒரு ஸ்டேஜில் யோசிச்சு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் நமக்கு உண்டான ஒரு ஐடென்டிட்டியே இல்லாமல் போயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்க, ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இப்படியே வாழ்ந்துட்டோமே அப்படின்ற ஒரு தாட் கொடுத்துரும். நிறைய பேர் என்னோட ஆஃபீஸ்லேயுமே கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஜாபா ஃபேமிலியான்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ ஆஃப்டர் டெலிவரி ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு ஜாபை குவிட் பண்ணிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் அந்த குழந்தைங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுக்கு